வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கோதுமை மாவு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரை மணி நேரத்துலேயே இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. எப்போவும் ஒரே மாதிரி செய்து சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. கூடவே அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 கப் சேர்த்துருக்கோம். மொத்தம் 1.5 கப் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் ரவெல்லாம் நல்லா ஊறி சாஃப்டாக வரும் பணியாரம் நமக்கு. அதுக்காக தான். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் எண்ணெயிலே. இப்போது நல்லா வறுத்து விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரலையும் வதக்கி விட்டுக்கணும். இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே சின்ன சைஸ் கேரட் ஒன்று எடுத்து தோல் சீவிட்டு நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட்டு சேர்த்துட்டு நம்ம வதக்க தேவையில்லைங்க. ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம இதை எடுத்து சேர்த்துடலாம். சூடோடே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் உள்ளே பணியாரம் குழ குழன்னு இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பணியாரக்கல்லை சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்தாச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு. நம்ம இதை எடுத்துருவோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது கூட வேர்க்கடலை சட்னி, கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.